ஐரோப்பிய விமான நிலையங்களில் மாறும் பாதுகாப்பு விதிகள், பயணிகளுக்கு புதிய எச்சரிக்கை. ஐரோப்பிய விமான நிலையங்களில் புதிய C3CT பாதுகாப்பு ஸ்கேனர்களின் வருகையால் பயணிகளின் கைப்பையை பரிசோதனை முறையில் பெரிய மாற்றங்கள் வரத் தொடங்கியுள்ளன. இந்த அதிநவீன தொழில்நுட்பம் முழுமையாக நிறுவப்பட்டுள்ள இடங்களில் பயணிகள் தங்களது பைகளில் இருந்து மடிக்கணினி மற்றும் திரவ பொருட்களை வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புதிய ஸ்கேனர்கள் கைப்பை பொருட்களின் விரிவான முப்பரிமாண பிம்பங்களை உருவாக்குவதால் பாதுகாப்பு அதிகாரிகளால் எளிதில் பரிசோதிக்க முடிகிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு இதில் ஒரு முக்கிய சிக்கல் உள்ளது. ஏனெனில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஒரே விதிகள் நடைமுறையில் இல்லை. ரோம், பியூமிசினோ, வியன்னா, டம்ப்ளின், மால்டா மற்றும் சில பிரிட்டன் விமான நிலையங்களில் 2 லிட்டர் வரையிலான திரவ கொள்கலன்களை அனுமதிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதே சமயம் ஸ்பெயினின் பால்மா-டி மல்லோர்கா விமான நிலையத்தில் புதிய முறை அமுலில் இருந்தாலும் மலாக்கா மற்றும் பல முக்கிய விமான நிலையங்களில் பழைய கட்டுப்பாடுகளே தொடர்கின்றன. திரும்பும் பயணங்களின் போது சிக்கலை தவிர்க்க பயணிகள் தங்கள் செல்லும் மற்றும் திரும்பும் விமான நிலையங்களின் பாதுகாப்பு விதிகளை முன்கூட்டியே சரிபார்ப்பது அவசியமாகும். 2026ஆம் ஆண்டு முழுவதும் ஐரோப்பா முழுவதும் இந்த சிடி ஸ்கேனர்களின் பயன்பாடு விரிவுபடுத்தப்பட்டு வருவதால் எதிர்வரும் காலங்களில் தளர்வுகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.